வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஏஓ அசிஸ்டண்ட், அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அது கூட இணைக்க வேண்டிய ஆவணங்கள்லாம் இணைச்சி A4 சீட் போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். அதேமாரி ஸ்டாம்ப் எவ்வளோ ஒட்டணும், என்ன கவர் யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? நான் வந்து எல்லா விதமான தகவலுமே, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுலேருந்து நெக்ஸ்ட்டு போய் நீங்கள் வந்து போஸ்ட் கவர் போட்டு அனுப்புகிற வரைக்குமே நம்ம எல்லா விதமான டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருவோம். அதன்படி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கட்டாயமாக நம்ம வந்து ஜாப்ஸில் வெற்றி பெற்று விடலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதுபோல் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு தமிழில் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து குழுவில் சேர் அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு கீழே பிளாக் கலர் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்டை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு ப்ளூவு ரெண்டே பென் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இங்க் பென் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இங்க் பென் நாட் அலோடுங்க. ஏன் அப்படின்னா, அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு போஸ்ட்டில் தான் வரும். மழை தண்ணியிலையோ இல்லை வேறு எதுலேயோ சப்போஸ் நினைஞ்சிடுச்சு அப்படின்னா இங்க்கு வந்து அப்படியே ரிலீஃப் ஆகி கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இந்த மைப்பென் வந்து கரையாது. அதுக்கு தான் வந்து மைப்பெனில் அவங்க வந்து எழுத சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் ரீசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி ஆகிருக்கு. அதனால தான் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணாமல் இவங்க வந்து மைப்பெனில் எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? மைப்பென்னை யூஸ் பண்ணிக்கோங்க. A4 ஷீட் போஸ்ட் கவர் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து என்ன கலராக வேணாலும் இருக்கலாம். ப்ளூ கலராக இருக்கலாம், லைட் ப்ளூவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா க்ரீன், லைட் க்ரீனாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக போஸ்ட் போடக்கூடிய காக்கி கலர் போஸ்ட் கவராக இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு கலர் பிரச்சனை கிடையாது. அதில் ஒட்டக்கூடிய ஸ்டாம்ப்பு தான் வேல்யூ. மேலே கவர் வந்து ஒரு பாதுகாப்புக்கு அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த கவர் வந்து A4 சைஸ் போஸ்ட் கவராக இருக்கணும். ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ 2 வேணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1. இதை 3ஐயுமே இந்த அப்ளிகேஷனில் வச்சு பின் பண்ணிடணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூ கார்டு வரத்துக்கு, இன்னொன்று வந்தீங்கன்னா இதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு ஃபார்மேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒன்று. மொத்தம் 3, 2 ஸ்டாம்ப் சைஸு, 1 பாஸ்போர்ட் சைஸு. ஓகேங்களா? நல்லா வந்து புரிஞ்சுக்குவாங்க. இதில் எதுவும் மாற்றம் கிடையாதுல்ல. ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் மாற்றம் இருக்குது அப்படின்னா தாராளமாக சொல்லிவிடுங்க கீழே கமெண்டில், நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். இதில் ஏதாச்சும் மாற்றி அமைச்சாலோ, அதாவது மாற்றி ஏதாச்சும் செஞ்சாங்க அப்படின்னா உடனே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குறிக்கோளாக பார்க்குறாங்க.
யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குறிக்கோளோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. டைம் இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இதெல்லாம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க, அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸஸோ இல்லை வேறு எதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் 12 சர்டிஃபிகேட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். 12 சர்டிஃபிகேட்டுக்கு மேலே போகக்கூடாதா அப்படின்னா அது அவ்வளோதான் லிமிட்டு. அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 12 சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஆனால் 12 சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து தாண்டக்கூடாது. அதேமாரி நம்ம இந்த சொன்னது எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸு, ஃபோட்டோவும் அதேமாரி 2 செட்டு எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். ஃப்ரம் டு அட்ரஸ் வந்து தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். நான் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மாரி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துடலாம். இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் போர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த லிங்க் போர்ட்டல். இதை வந்து காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, கிராம உதவியாளர் பணிகளுக்கு உண்டான விண்ணப்பம். அடுத்தது வட்டத்தின் பெயர், நேம் ஆஃப் த தாலுகா, நீங்கள் என்ன தாலுகா வரீங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் புகைப்படம். அப்ளிகேஷனுடைய இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் விவரங்கள், அதாவது யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரரின் பெயர் ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, அது வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில் வந்து போட்டுக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரரின் தந்தை பெயர், திருமணம் ஆயிடுச்சு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவரோடைய பெயரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது தொடர்புக்கான முகவரி, உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. கரெக்டாக உங்களுடைய சன் ஆஃப் ஆரம்பித்து கீழே என்ன தெரு, என்ன ஊர், என்ன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன போஸ்ட் வரீங்க அந்த இது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம், பின்கோடு முகவரியிலே மேலே போட்டுக்கோங்க. அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா தான் பின்கோடு, நீங்கள் வந்து ஜென்ரல் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசியம், நேஷ்னாலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இந்தியன் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன இந்தியன் தான் போடணும். ரிலீஜன், நீங்கள் என்ன மதம் வரீங்க, அதாவது எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இதுமாரி கேட்குறாங்க, அது போட்டுக்கோங்க. வகுப்பு, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, நீங்கள் என்ன வகுப்பை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பிறந்த தேதி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும் கட்டாயமாக. அடுத்தது சொந்த மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் பாருங்கள், தெளிவாக கேட்டிருக்காங்க. இருப்பிட மாவட்டம், இருப்பிட வட்டம், இருப்பிட கிராமம், விண்ணப்பதாரன் கிராமத்தின் பெயர், இதை வந்து கரெக்டாக இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து இந்தாண்ட பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஆதார் எண், குடும்ப அட்டை எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அதாவது மெயில் ஐடி தான் அவங்க வந்து மின்னஞ்சல் முகவரி அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது
கல்வி தகுதி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க, 8th 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ எது முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது தொழில்நுட்ப தகுதி டெக்னீஷியன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஓட்டுநர் திறன் விவரங்கள் டிரைவிங் ஸ்கில்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிதிவண்டி ஓட்டுதல் எஸ் கொடுத்துக்கோங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுதல் திறன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்லேயும் கொடுக்கலாம், ஆம்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்லனா எஸ் நோ அப்படி கூட கொடுத்துக்கலாம். ஓட்டுநர் உரிமம் எண் உரிமம் செல்லுபடியாகும் தேதி ஓகேங்களா. அடுத்தது மற்ற விவரங்கள் அதர் டீட்டெயில்ஸ் படிக்கவும் எழுதவும் தெரிந்த மொழிகளின் விவரம், அதாவது எந்த மொழியில் நீங்கள் வந்து எழுதுவீங்க படிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதை போட்டிருக்கோங்க. அடுத்தது குற்றவியல் வழக்கில் ஏதாச்சும் நீங்கள் வந்து குற்றம் இருக்கா, உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் இல்லைன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணுறது தான். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், கல்வித் தகுதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், ஜாதி சான்றிதழ், முன்னாள் படைவீரர் சான்றிதழ், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான சான்றிதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் சேலஞ்சு சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் பயின்றதற்குண்டான சான்றிதழ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆதரவற்ற விதவைக்குண்டான சான்றிதழ் அதெல்லாம் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை டிக் பண்ணிடுங்க. விண்ணப்பம் சமர்ப்பிக்க நாள் அப்படின்னு போட்டு அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இது எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களோட சிக்னேச்சர் போட்டு A4 சைஸ் ஃபர்ஸ்ட் கவரில் ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு அனுப்புகிறது தான் பாக்கி. ஓகேங்களா. ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வந்துட்டு இருக்குது. ஒரு சில மாவட்டத்துக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.